வலைக்கும். वालेकुम वालेकुम अस्सलाम सलाम सर। सर। ரைட், ஓகே. பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கணும் இல்லையா பிள்ளைகள், அப்படித்தானே? ஒரு சார் கதை. போன கிளாஸ்ல அந்த டூர் கவிதையோட கேள்விய ஓ, டிஸ்கஸ் பண்ண முடியுது. அப்படியா? கேள்வியில சொல்லுங்களேன். கேள்வியில சொல்லுங்களேன். கிணற்றின் அமைவிடத்தை வெளிப்படுத்த கையாண்ட உத்தி யாது? ம். என்ன உத்தி சொன்னீங்க? சொல்லுங்க. கிணற்றில் வேப்பம் இலைகளும் வேப்பம் பூக்களும் எப்போதும் விழுந்த வண்ணம் இருக்கின்றது. ஆகவே வேப்ப மரத்தடியில் கிணறு அமைந்துள்ளது என்று சொல்லலாம். ஓகே, ரைட். ம். அடுத்து சொல்லுங்க. கிணற்றிலே வாசிங்க பிள்ளைகள், அடுத்த கேள்வியும் விடையும் வாசிங்களே. கிணற்றிலே மிதந்த பூ எது? ம். வேப்பம் பூ. ம். ஓகே. தூர்வாரும் நிகழ்வு ம். உற்சவமாக கூறப்பட்டிருப்பதன் காரணங்கள் எவை? ம். வருடத்திற்கு ஒரு முறையாகவும் ம். விசேடமாகவும் நடைபெறுவதாலும் ம். மக்கள் அனைவரும் கிணற்றை சூழ காணப்படுவார்கள். ம். மேலும் சிறுவர்களின் குதூகலமான செயற்பாடே தூர்வாரும் நிகழ்வு ம். உற்சவமாக கூறப்படுவதன் காரணமாகும். ம். ரைட். அப்ப அதுல என்னென்ன பார்த்தோம்? வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது, எல்லாரும் கூடி இருக்கிறது, ஆஹ் அதாவது அங்க சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடுறது, இது எல்லாமே வந்து ஒரு உற்சவம் என்பதை அதை எடுத்து காட்டுகிறது. ஆஹ் சொல்லுங்க அடுத்தது. கவிதையில் வெளிப்படும் அப்பா என்ற பாத்திரத்தின் இயல்புகளை தருக. ம். வருடத்திற்கு ஒரு முறை தூர் எடுப்பவர், ம். ஆனால் தன் மனதிலுள்ள தூரை அகற்றிக் கொள்ளாதவர். ம். அவ்வளவு தானா? கவிதையில் வெளிப்படும் அப்பா என்ற பாத்திரத்தின் இயல்புகள். ஏன் தலை நீர் சொட்ட சொட்ட பகை வென்ற வீரனாய் வெளியே வருவர்? என்ன மத்தது என்ன? அம்மா. அம்மாவிற்கு அம்மா வந்து அந்த இவருக்கு முன்னால் நின்று கதைப்பதை அவர் விரும்பாதவர். அதனாலதான் அம்மா பின்னுக்கு இருந்து கதைக்கிறார், கதவு மூலையில இருந்து கதைக்கிறார். வேற என்ன சொல்லலாம்? ம். அதுலயும் சேர்த்துக் கொள்ளுங்க. அதுல அடுத்த வினா சொல்லுங்க. அம்மா. அம்மா என்ற பாத்திரம் ம். தன்னைத்தானே அடிமைப்படுத்திக் கொண்ட விதம் எவ்வாறு எடுத்துக்காட்டப்படுகிறது? ம். அம்மா தன் கணவருடன் பேசும்போது கதவின் பின்னிருந்து பேசுவது அப்பா என்ற பாத்திரத்திற்கு பயந்து தன்னைத்தானே அடிமைப்படுத்திக் கொண்ட விதம் கூறப்படுகிறது. அம்மான்னு சொல்லிட்டு போனது, தன் கணவன் என்று சொல்ல தேவையில்லைன்னா அப்பாவிடம் சொல்லலாமே. சரி, அடுத்து சொல்லுங்க. இக்கவிதை வெளிப்படுத்தும் பெண்ணடிமை தன்மைகள். அம்மா எப்போதும் அப்பாவுடன் கதவுகளின் பின்னிருந்தே பேசுதல். அதாவது நேருக்கு நேர் நின்று பேச மாட்டா. வேற என்ன சொல்லலாம்? Right. குறித்த காலத்து மக்களின் வேலைக்காரி பற்றிய மனப்பதிவு என்ன? வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட டம்ளர் எனும் அடியினூடாக வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போனால் வேலைக்காரி எடுத்ததாக சந்தேகப்படுவர். இதுவே ம். வேலைக்காரி பற்றிய மனப்பதிவு. ஓகே. இக்கவிதையில் வெளிப்படும் குதூகல உணர்வுகளை எடுத்து காட்டட்டாம். என்ன குதூகல உணர்வுகள் இருக்குதுல்ல? குழந்தைகள் அனைவரும் கிணற்றை சுற்றி விளையாடுவதன் மூலமும், ம். சேரிடா சேரிடா என அம்மா அதட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் விளையாடுவதன் மூலமும் இங்கு குதூகல உணர்வு வெளிப்படுகிறது. ம். வேற என்ன சொல்லலாம்? ரைட். என்றாலும் அம்மாவுக்கு என்ன இந்த இத கலைச்சி விடுறதுக்கு மனம் வராது என்று சொல்வதன் ஊடாக சொல்லலாம். இறுதி மூன்று வரிகளும் உணர்த்த முற்படும் விடயம் என்ன? என்ன சொல்ல முற்படுது இறுதி மூன்று வரிகளும்? பகை. கடைசி மூன்று வரி என்ன சொல்லுது சொல்லுங்க. கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க. அதாவது பெண்கள் அடிமையாக இருக்கிறார்கள், தங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அப்பா கடைசி வரைக்கும் அறியாமல் இருக்கிறாரு. மற்றது அந்த அம் பெண்ணு தனது, அதாவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேணும் என்றத
அவர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது என்றதை கூட அவர் மறந்திருக்கிறார். அப்படித்தானே? அப்படியே. ஓ சார். ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது நாங்க பார்ப்போம் ஒரு கதை. கிஷ்வர் நஹீத் இவர் மிக முக்கியமான பாகிஸ்தான் கவிஞர்களில் ஒருவர். அரசாங்க பதவி வகித்தவுடன் இவர் வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றி வந்தார். பல சஞ்சிகைகளுக்கு ஆசிரியராக விளங்கிய இவர் கவிதை தொகுப்புகள் உட்பட பல நூல்கள் இயற்றியுள்ளார். பெண்களின் உரிமைகளுக்காக போராடியவர் என்னும் குறிப்பிடத்தக்கவர். இந்த கிஷ்வர் நஹீத் பற்றிய அந்த குறிப்பு எழுதி கொள்ளுங்க. சரியா? சரி சார். என்ன நாளைக்கு செமினாருக்கு ஒருத்தரும் இந்த இது இல்லையா? ஒருத்தரும் இன்னும் இந்த எட்டாவே இல்லையே, என்ன செய்ய போறீங்க? என்ன சார்? அஸ்னா எட்டா இருக்குதா இல்லையே? நான் என்ன மற்றவங்க உங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ணினது. அது கிட்டத்தட்ட 4.5 hour செமினார் உண்டு. நான் ஃபுல் பேப்பர் செய்ய போறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அறிவிச்சிருங்க. இல்மா ரியாஸ்தீன் எல்லாம் அறிவிக்கலாம் இல்லையா? சரி சார். மின்ஹா நீங்களும் அறிவிச்சிருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நாளைக்கு இருக்குன்னு அதை கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். மின்ஹா போன கிளாஸ் ஏதோ வரலையா நீங்க? ஓ சார். இது எழுதி முடிச்சா கை வைத்தோம். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். பெண்கள் மீதான அடக்குமுறை காலந்தோறும் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. இப்பொழுது அது எப்படியெல்லாம் நிகழ்கிறது என்பதை கவிஞர் தனக்கே உரிய பாணியில் விளக்குகிறார். அப்ப இந்த கவிதை கூற முற்படுகின்ற விடயம் என்று போட்டு இதை எழுதிக்கொள்ளும். கவிதை கூற முற்படுகின்ற விடயம். சரியா?
சரி சார். ம். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள் இந்த கவிதைய. ஒரு ஆடு குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. ஒரு ஆடு குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. அது மரக்குதிரை. குழந்தையின் ஸ்பரிசம் அறியாது. ஸ்பரிசம்னா என்ன பிள்ளைகள்? ஸ்பரிசம்னா என்ன? தொடுகைய. தொடுகை. ஸ்பரிசம் அறியாதது. குழந்தை குதிரையை அடிக்கிறான். தனது திறமையை கண்டு தன்னையே மெச்சிக் கொள்கிறான். ஒரு ஆடு குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. அது மரக்குதிரை. குழந்தையின் ஸ்பரிசம் அறியாதது. குழந்தை குதிரையை அடிக்கிறான். தனது திறமையை கண்டு தன்னையே மெச்சிக் கொள்கிறான். அவன் வளர்ந்து பெரியவனாகிறான். மரக்குதிரையில் மீண்டும் சவாரி செய்கிறான். அது ஒரு சடங்கின் மூலம் தன் இளமையை அறிவிக்கின்றான். இரவு கழிந்ததும் குதிரை உருமாறுகிறது. குதிரையை அடிப்பவன் தன்னை தானே மெச்சிக் கொள்கிறான். மாறாமலே இருக்கிறான். எஜமானாக, சவாரி செய்பவனாக, கணவனாக. என்ன நடக்கிறது? இவன் சின்ன வயதுல மரக்குதிரைய மரக்குதிரையில ஏறி அமர்ந்திருக்கிறான். அதற்கு அந்த குதிரையை அவன் அடிச்சிருக்கிறான். அந்த குதிரை திருப்பி அடிக்க இல்லை. தன்னை தானே மெச்சிக் கொள்கிறான். அதுக்கு பிறகு அவன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த பெண்ணையும் இவன் அந்த மரக்குதிரையாகத்தான், ஸ்பரிசம் அறியாத, அதாவது உணர்ச்சிகளற்ற மனக்குதிரையாகத்தான் இந்த பெண்ணையும் நினைக்கிறான் அவன். அந்த பெண்ணையும் அவன் அடிக்கிறான். அதுக்கு அந்த சின்ன வயதுல பழகின அந்த நினைப்பிலேயே அவன் இருக்கிறான் இன்னும். அந்த பெண் தன்னை திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுனால அவன் தன்னை தானே மெச்சிக் கொள்கிறான். அவன் அந்த பெண்ணை அடிமைப்படுத்தி இருக்கிறான் என்பது இந்த கவிதையில இவர் சொல்ல முற்படுகிற விடயம். பொருள் விளைஞ்சுதா பிள்ளை? பொருள் விளைஞ்சுதா? சார். ரைட். இப்ப சில வினாக்கள் நாங்க செஞ்சா இன்னும் அது கிளியர் ஆகும். முதலாவது வினா எழுதுங்க பிள்ளைகள். இளமை கால இளமை கால இயல்பு எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? இளமை கால இயல்பு எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது? அதை நீங்க சொல்லணும். இங்கு சடங்கு என குறிப்பிடப்பட்டது எது? ஃபர்ஸ்ட் கேள்வி செய்யுங்க பிள்ளைகள். இளமை காலத்துல அவர் எப்படி ஒரு ஆடு குதிரை மீது அவன் ஆடுகிறான். அது மரக்குதிரை. குழந்தையின் ஸ்பெருசம் அது அறியாதது. குழந்தை குதிரையை அடிக்கிறான். தனது திறமையை கண்டு தன்னை தனிமைச்சுகிறான். அவ்வளவுமே என்ன இளமை கால நிகழ்வுகளாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிள்ளைகள்? அப்படித்தானே? இயல்புகளாக. ஓ இதுல இருந்து தான் நீங்க விளக்கி எழுதணும். சரி. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ ஹஸ்னா. மேய்ச்சிக் கொள்கிறான் டீச்சரோட மீனிங். மெச்சிக் கொள்கிறான்னா தன்னை பெருமைப்பட்டுக் கொள்வது.
மெச்சுதல் என்ற ஓகே சார். ஓகே சார். கேள்வியில் அனுப்பியிருக்கிறேன். சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளும்.
ஏதும் கேள்விகள்ல டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி சார்.
பிள்ளைகள் இந்த கேள்விகளுக்கு விடை எழுதி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா நாங்க? ஓகேயா? சரி சார். ஓகே. ஓகே சார். நாளைக்கு செமினாருக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சார். வலைக்கும் சரி. சலாம்.